இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெங்காய சாதம் எப்படி தயாரிப்போம் அப்படிங்கிற வீடியோ தான் உங்கள் ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட்ருக்கு. முதல்ல ஒரு அடிகனமான வாணலியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவு எண்ணெய் ஊற்றுறேன். அதில் தாளித்ததான கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கலவை. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு திங் நாங்கள் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளித்து வச்சுடுவோம். எதுக்கு போடணுமோ அது எல்லாத்துக்குமே போட்டுப்போம். சம்டைம்ஸ் ரொம்ப பிஸி டேஸ், ஃபெஸ்டிவல் டேஸ் அந்த மாதிரி இருந்தாக்கா இதை தாளித்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயும் நாங்கள் எடுத்து வச்சுடுவோம். கொஞ்சமாக விழுதாக அரைத்ததான இஞ்சி அதையும் சேர்த்து எல்லாத்தையும் எண்ணெயில் சாட்டே பண்ணிக்கலாம். பீசஸாக நறுக்கியிருக்கிறதான பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த அளவு, கருவேப்பிலை. குழந்தைங்களுக்கு இல்லை, பெரியவங்களுக்கு தானாக்கா நீங்கள் இன்னும் பொடி பொடியாக கூட பச்சை மிளகாயை நறுக்கி போடலாம். குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கனாக்கா இந்த மாதிரி நறுக்கி போட்டோன்னாக்கா நம்ம எடுத்து வச்சிடலாம் குழந்தைங்களுக்கு போடுறச்சே. அதை நல்ல ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காயம். இதுக்கு நம்ம எந்த விதமான மசாலாவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு இஞ்சி, அந்த பெருங்காயம், அந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, அந்த வெங்காயம், இந்த டேஸ்ட்டில் தான் நம்மளோட வெங்காய சாதம் இருக்க போகுது. ஸோ 2 வெங்காயத்தை அப்படியே பொடியாக அரிஞ்சு அதை மைக்ரோவேவ் அவனில் ஒரு 5 நிமிஷம் போல் பச்சை வாசனை போக எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி மைக்ரோவேவ் அவனில் வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிற வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்குறதுனா போய் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னாக்கா நம்மளோட குக்கிங் டைம் கேஸ் அடுப்பில் ரொம்ப ரெடியூஸ் ஆகிடும். நம்ம ஜாஸ்தி வதக்க வேண்டிய தேவையில்லை. அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த மாதிரி மைக்ரோவேவ் அவனில் வைக்கலைன்னா அந்த வெங்காயத்தோட பச்சை டேஸ்ட் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கலவை, வெங்காய கலவைக்கு மாத்திரம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்ல சுருளை கலரி வச்சுடுங்க. நான் மைக்ரோவேவ் அவனில் வச்சு எடுத்ததுனால எனக்கு ஜஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ்லேயே எல்லாம் வதங்கிடுச்சு. ஸோ அதை அப்படியே வச்சுட்டு மீன்வைல் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி போட்டு அதில் 1 கப் அளவு லாங் கிரெயின் ரைஸ் நாங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம். அந்த லாங் கிரெயின் ரைஸை சேர்த்துட்டு நல்லா 2 வாட்டி அந்த ரைஸை கழுவிட்டு 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற விகிதத்தில் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரைஸ்க்கு மாத்திரம் தேவையான அளவு உப்பு அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பாத்திரத்தை மூடிட்டு 2 விசிலுக்கு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணலாம். இந்த வெங்காய சாதம் அப்படிங்கிறது எந்த விதமான மசாலாக்களும் இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்பெஷலி நம்ம ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தோம்னாக்கா ரொம்ப குவிக்காக இந்த சாதத்தை நம்ம தயாரிச்சிடலாம். இப்போ 2 விசில் ஆயிட்டு ப்ரெஷர் நல்லா சப்சைட் ஆயிடுச்சு. ஸோ குக்கரை திறந்து பார்த்தாக்கா அப்படியே உதிரியாக நம்ம சாதம் லாங் கிரெயின் ரைஸ் அப்படியே ரெடியாக இருக்குது. இப்போ இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஆறினோடனே இதை ஒரு ஃபோர்க் போட்டு கலந்து விடலாம். நம்ம பாருங்கள், லாங் கிரெயின் ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது அப்படியே ஒரு ஃபோர்க் போட்டு நம்ம அப்புறம் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் கலந்து விட்ட உடனே இந்த மாதிரி இருக்குது. நல்ல உதிரியாக சாதம் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் டச்சை கொடுக்கறதுக்காக இந்த லாங் கிரெயின் ரைஸையும் அப்படியே இந்த வெங்காயத்தோடு போட்டுட்டு அப்படியே அதை ஒரு பெரட்டலாம். ஸோ அது ஒரு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம பெரட்டினோன்னாக்கா அந்த லாங் கிரெயின் ரைஸையும் நீங்கள் லாங் கிரெயின் ரைஸ்க்கு பதிலாக பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் கீ ஒரு ஃப்ளேவர் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் போல் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு வாட்டி வதக்கி எடுத்தோன்னாக்க கமகமான நேச்சுரல் வெங்காய டேஸ்ட்டோட நம்மளோட வெங்காய சாதம் தயார். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன்.